ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா காப்பீடு சட்ட திருத்த மசோதா மாநிலங்களவையிலும் நிறைவேற்றம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸில் 74% மட்டும்தான் எஃப்டிஐக்கு வந்து அலோவ் பண்ணியிருப்பாங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100% அதற்காக அனுமதியை வந்து கொடுக்க போறாங்க. அதுக்காக தான் இந்த மசோதா வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது மாநிலங்களவையிலே வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் சட்டம் 1938 கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்ததாக இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஜெனரல் எல்லாமே ஜாயிண்டாக தான் இருந்திருக்கும். அடுத்ததாக இந்த லைஃப் இன்சூரன்ஸை மட்டும் செப்பரேட்டாக கொண்டு வரதுக்காக ஆயுள் காப்பீடு நிறுவன சட்டம் 1956 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இதை வந்து ஒரு தனி அதாரிட்டியா டெவலப்மெண்ட் பண்றதுக்காக காப்பீடு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு ஆணைய சட்டம் 1999 வந்து கொண்டு வந்து ஐஆர்டிஏ அதாரிட்டி அப்படிங்கிறத ஒன்று புதுசாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை மேனேஜ் பண்றதுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த சட்டம் வந்து இனிமே பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்படும். இந்த சட்டத்தினுடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தி சப்கா பீமா சப்கி ரக்ஷா.